பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கட்டளை யாருக்கு வெளிப்படும்? கர்த்தருடைய கட்டளை யாருக்கு வெளிப்பட போகிறது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் கேட்கிற காரியங்களை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார், யாருக்கு உடனே செவி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பரலோகத்திலிருந்து கட்டளை எந்த மனிதனுக்காக உடனே வெளிப்படுகிறது வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்ச்சும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தேவனுடைய தீர்க்கதரிசி என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற தானியேலுக்கு வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், காபிரியேல் தேவ தூதன் என்று பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய தூதன் தானியேலை பார்த்து பேசுகிறான். தேவனுடைய கட்டளை தானியேலுக்காக வெளிப்படுகிறது. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் பரலோகத்திலிருந்து தேவன் அவருடைய தூதனை அனுப்புகிறார். காபிரியேல் என்ற தூதன் இந்த உலகத்தில் தேவனுடைய செய்தியை கொண்டு வரும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்ட தூதனாக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் அனுப்பப்படுகிற செய்தியை கொண்டு வருகிற தேவ தூதனாகிய காபிரியேல் சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று தேவதூதன் சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் உடனடியாக நமக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் இந்த பூமியில் யாருக்கு உடனே செவி கொடுத்து அவருடைய கட்டளையை வெளிப்படுத்துகிறார் என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளையை பரலோகத்திலிருந்து தேவன் உடனே கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களில் பலவிதமான காரியங்களில் பிரியமாக இருக்கும்படியாக நாம் நடந்து கொள்ளுகிறோம். வேலை காரியங்களில் நமக்கு உயர் அதிகாரிகளுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறோம். ஊழியத்தில் நமக்கு மூத்தவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒருவருக்கொருவர் பிரியமாய் இருக்க நாம் பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறோம். அதற்காக நாம் தியாகங்களை பண்ணுகிறோம் அவர்களுடைய அன்பை சம்பாதிக்கும்படியாக. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் பிரியமாக வாழ வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் பிரியப்படுத்தும் பொழுது பரலோகத்திலிருந்து உடனடியாக நமக்காக கட்டளையை தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்த பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய சத்தத்தை சீஷர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன சாட்சியை அப்போஸ்தலர்கள் உலகத்தில் பல இடங்களில் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னால், நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டோம், தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து தேவ தூதன் சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இந்த உலகத்தினுடைய காரியங்களில்
இருந்து நாம் விலகி தேவனுடைய காரியங்களில் நாம் எந்த அளவுக்கு நாம் செயல்படுகிறோமோ, தேவனை நாம் எந்த அளவுக்கு பிரியப்படுத்த நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய கட்டளை நமக்காக இந்த பூமியில பிறக்கிறதா இருக்கிறது. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் தானியேல் அந்த பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட மனிதர்களில் ஒருவனாக இருந்தான். தானியேல், அனனியா, மீசாவேல், அஸ்வரியா அந்த 4 பேரையும் அந்த பாபிலோன் தேசத்தில் தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். மிக பெரிய அளவில் அவர்களை உயர்த்தினார். காரணம் என்னவென்றால் இவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டார்கள். தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய உயர்வுக்கு காரணம் என்ன? கர்த்தர் உடனடியாக தானியேலுடைய ஜெபத்திற்கு உடனே கட்டளையை கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் பிரியப்படுத்துவதை பார்க்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் பிரியப்படுத்துவதற்கு காரணத்தை நாம் தேடி அதற்குள்ளாக நாம் போக வேண்டும். என் தேவனுக்கு பிரியமானவர்களை நான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ளும் பொழுது நமக்காக பரலோகத்தினுடைய கட்டளை உடனடியாக வெளிப்படுகிறதா இருக்கிறது. தானியேலை பார்த்து கேப்ரியேல் தேவதூதன் சொல்லுகிறான், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ இந்த உலகத்தில் நீ முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நீ வேண்டிக் கொள்ளுகிற அந்த நேரத்திலேயே உடனடியாக பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்தார் என்று பரலோகத்தில் இருந்து வந்த கேப்ரியேல் தேவதூதன் சொல்லுகிறான். பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதை நன்றாய் பார்த்து கொண்டிருந்த தேவதூதன் இந்த பூமியில் இறங்கி தானியேலை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த பூமியில் இருந்து கொண்டு இருக்கிறாய். இந்த பாபிலோன் தேசத்தில் நீ ஒரு அடிமை என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதெல்லாம் கட்டளை வெளிப்படுகிறது. ஆண்டவருக்கு நீ மிகவும் பிரியமானவனாய் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்று கேப்ரியேல் தேவதூதன் சொல்லுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். மோசே இந்த பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய செங்கடலை பிளப்பதற்கு மோசே தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீ நீட்டு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய இயற்கையை பிளப்பதற்கு, இந்த உலகத்தினுடைய இயற்கையை நியமிக்கிறதற்கு தேவன் மோசேக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவ்வளவு பெரிய செங்கடலை இரண்டாக பிளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் மோசேயினுடைய கையில் இருந்தது. காரணம் என்னவென்றால் மோசே தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். மோசே தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இன்று இந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். தேவனோடு பேசின யோசுவா சூரியனை பார்த்து அங்கேயே தரித்து நில் என்று சொன்னான். இயற்கைக்கு கட்டளை கொடுத்தான் யோசுவா. சூரியன் அதே இடத்துல நின்றது. காரணம், யோசுவா தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். இந்த உலகத்தினுடைய இயற்கையவே கண்ட்ரோல் பண்ணின கட்டளை கொடுத்த தேவ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள், நாம் செல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்தி உலகத்தினுடைய பொருட்களை, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பிரியமாய் நாம் வாழாமல் நம்மை உண்டாக்கின தேவனை நாம் அதிகமாய் பிரியப்படுத்த வேண்டும். நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை போல நம்மை நேசிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. நம்மை உயர்த்தக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. அவரையே நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழும் பொழுது நமக்காக கட்டளை உடனே வெளிப்படுகிறதா இருக்கிறது. நமக்காக தேவனுடைய கட்டளை உடனே பிறப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் நம்மை தேடி வருகிறவர்களா இருக்கிறார்கள். பரலோகத்தின் செய்திகளை நமக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நீ கேட்பாய் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் போக வேண்டிய பாதை எது என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். வேத வசனம் சொல்லப்படுகிறது, பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்ல
சொல்ல இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய பாதை எது என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். நம்முடைய வழியிலே நம்மை நடத்துவது தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே முடியும். ஒரு ஜெயமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு சொல்லுகிறான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறான். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீ செய்கிற யாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்திற்கு பின்பாக அதிகமாக ஓடாமல் நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி அதிகமாய் ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உலகத்தினுடைய காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களையும் உடனடியாக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று 1வது சங்கீதத்தெல்லாம் வாசிக்க முடியும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய வேண்டுதல்களை உடனடியாக கேட்டு நமக்கு கட்டளையை தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய எல்லா அன்பையும் காரியங்களையும் ஆண்டவருக்காக நாம் அதிகமாக செலுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பார்க்கிலும் தன் தகப்பனையாவது தாயையாவது புருஷனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லாவற்றை பார்க்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம், ஆண்டவரே நாம் பிரியப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே அதிகமாய் நாம் நேசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நமக்காக பரலோகத்திலிருந்து உடனடியாக கட்டளையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுடைய தேவைகளை உங்கள் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதத்தெல்லாம் வாசிக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால், நமக்காக பரலோகம் எப்பொழுதும் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடாமல், உலகத்தினுடைய காரியங்களை நேசிக்காமல் நம்மை உண்டாக்கின தேவனை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். நமக்காக ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நாம் அதிகமாய் பிரியப்படுத்துகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை நம்முடைய குடும்பங்களை நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டபடினாலே ஆபிரகாமுடைய சந்ததிகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். வானத்தின் நட்சத்திரத்தை போல அவருடைய சந்ததிகளை பெருக பண்ணி இந்த உலகத்தினுடைய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியை வைத்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமானவர்களை தேடி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று தேவதூதன் சொன்னது போல இந்த நாட்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வதற்கு தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தேடி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை ஒருபோதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கைவிடுகிறதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்ளுவார். யார் என்னை கைவிட்டு போனாலும் என்னை உண்டாக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். நம்மை கடைசி பரியந்தம் கரம் பிடித்து நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. எனவே அந்த தேவனாகிய கர்த்தரையே நாம் அதிகமாய் பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் விசேஷமானவர்களாய் மாற்றுகிறார். விசேஷித்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களை செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் செபிக்க போகிறோம். இந்த நாளிலிருந்து தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும்
வேண்டும். நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று கேப்ரியல் தேவதூதன் சொன்னது போல ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடனடியாக உடைய கட்டளைகளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு அதிகமான கிருபை தரும்படியாக வேண்டுகிறோம். உடைய நாம் மகிமைப்படுவதாக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.